ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஆன்மா உண்டு. அந்த ஆன்மா அங்குள்ள மக்களை பாதிக்கிறது. இது மிகவும் முக்கியமான தலைப்பு. அதனால்தான் இந்த வீடியோவுக்கு லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம். மேலும் இந்த உரையாடலை இறுதி வரை பார்ப்பது முக்கியம். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் உங்களையும் உங்கள் வீடு மற்றும் பணியிடத்தையும் தீய ஆவிகள், ஜின்கள், பிசாசுகள் மற்றும் அவர்களின் கிசுகிசுக்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் இதயத்தில் உள்ள கவலைகளுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அமைதியற்ற தன்மைக்கும் காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் குறிப்பிடும் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் போது அமைதியும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் நுழைவதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த தலைப்பை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். நல்ல செயல்கள் செய்யப்படும் இடங்களில், அதாவது தூய்மையான ஆன்மாக்கள் இருக்கும் இடங்களில் அல்லாஹ் மலக்குகளை உருவாக்குகிறான். இதன் காரணமாக மக்கள் அங்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணர்கிறார்கள். ஆனால் பாவங்கள் செய்யப்படும் இடங்களில் அர்வாஹுல் ஹபீதா, அதாவது